நான் உங்கள் ஷபினா, சாய்ராஸ் மேக்கப் ஸ்டுடியோ அகாடமிலேருந்து. இந்த குளோபல் ஹேர் கலரிங் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது யார் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு டவுட்ஸாக இருக்குது. இது யார் வேணால் பண்ணலாம், இதுக்கு நோ ஏஜ் லிமிட், இது யார் வேணால் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு 40+, 50+ இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒயிட் ஹேர் வர்றது, கிரே ஹேர் வர்றது யூஸ்வல். அவங்க குளோபல் கலரிங் பண்ணும் போது ஒரு பிளாக்கை சூஸ் பண்ணலாம். பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரீ மெச்சூர்டு ஹேர்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன வயசுலேயே இளநரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலேஜ் கேர்ள்ஸுக்கு வரலாம், ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு வரலாம், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வரலாம், ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வரலாம். ஸோ நிறைய ஆயில் அப்ளிகேஷன் பண்ணாதவங்களுக்கு வரலாம், ஷாம்பு மாற்றி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி நிறையா இதனால வரலாம் இந்த ப்ரீ மெச்சூர் ஹேர். இதுக்கு சொல்யூஷனாக குளோபல் ஹேர் கலரிங் யூஸ் பண்ணலாம். அவங்க நம்ம கலர் வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பிளாக் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு இது கிடையாது, அதுதான் மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ரெட்டு, செரி ரெட்டு, பர்கண்டி, அப்புறம் ப்ரௌனு, அப்புறம் பிளாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலர், குளோபல் கலருக்குன்னே ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கலரை சூஸ் பண்ணி அது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா இது நான் மேக்ஸிமம் திஸ் இஸ் நாட் டை, ஓகேவா? இது டை கிடையாது. ஸோ கொஞ்சம் இது ஹேர் கலரிங் அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னம்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டில் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னம்னா ஹேர் லாஸோ, ஹேர் ஃபாலோ, இல்லை ஹேர் டேமேஜோ, ஃப்ரிஸியாவோ எதுவுமே வராது. ஓகேங்களா? இதை பற்றின வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் DM ஃபார் மீ, சாய்ராஸ் மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. தேங்க்யூ.